புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை எடுத்தவர்கள் வாசியுங்கள். லேவி ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 to 3 வசனம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் போட்டு, நல்ல கவனிங்க, தூப வர்க்கத்தை போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். 1, அந்நிய அக்கினி. இன்னொன்னு அந்நிய சத்தம். 3வது அந்நிய போதனை. அடுத்தது அந்நிய நுகம். 5வது அந்நிய மாமிசம். 5 விதமான அந்நிய காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்நிய நுகம், அந்நிய அக்கினி, அந்நிய சத்தம், அந்நிய மாமிசம், இவைகள் வேதாகமத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்புக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். லேவி ராகம புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஆரோனின் குமாரனாகிய 2 பேர் நாதாபும் அபியும் கர்த்தருடைய சந்நிதியிலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். தேவன் கட்டளை இடாத வழியிலே சேவை செய்ய விரும்பினார்கள். கவனிக்கணும். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே பலிபீடத்திலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். ஆரோனின் குமாரர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். நாதாபும் அபியும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு தேவன் கூறாத வழியிலே தூபத்தை கொண்டு வந்தார்கள். இவங்களே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆண்டவர் சொல்லாததை, ஆண்டவர் செய்யக்கூடாததை, ஆண்டவர் கட்டளையிடாததை, ஆண்டவர் விரும்பாததை இவர்களே அந்நிய அக்கினியை தேவ சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். தன்னிச்சையான ஆராதனை. தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்வதற்கு சிலரை ஏற்படுத்தினார். அவர்களுக்கு சில ஆடைகளை வடிவமைத்தார். அவர்களுக்கு சில நிபந்தனைகளை கொடுத்தார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்வதற்கு சில சட்டதிட்டங்களை தேவன் வகுத்தார். அதிலே 3 காரியங்கள் இருந்தது. 1 பிரகாரங்கள், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். 3 விதமான பிரகாரங்கள் அங்கே இருந்தது. அதிலே ஒவ்வொரு பிரகாரங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்கள், வித்தியாசமான நடைமுறைகள் வேதாகமத்திலே இருக்கிறது. அங்கே இவர்கள் தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். தன்னிச்சையான ஆராதனை செய்தார்கள். அவர்கள் தங்கள் தேவனுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணிக்காமல் தங்கள் சுய விருப்பத்தின்படி, தங்களுடைய சுய அறிவின்படி, தங்களுடைய உணர்வின்படி, தங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படையிலே தேவனை ஆராதிப்பதற்காக அங்கே அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய சமூகத்திலே ஆராதனைக்கு வருகிற நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக, தேவனுக்கு முன்பாக நம்முடைய பலிபீடமாகிய இருதயத்திலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிற பலிபீடமாக, தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற பலிகள் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் சொல்லுகிறார், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சபைக்கு வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது, தேவன் விரும்புகிற ஆராதனையை நான் செய்கிறேனா? தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை, அவர் மகிமைப்படுகிற ஆராதனை என் மூலமாய், என்னுடைய ஆராதனை மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறாரா? என்னுடைய ஆராதனை மூலமாக என்னுடைய பலிபீடத்திலே தேவனுடைய அக்கினி, தூப பீடத்திலே அவருடைய அபிஷேகத்தின் அக்கினி வல்லமை எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிறதாய் காணப்படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆரோனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழியிலே நடக்கவில்லை. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யவில்லை. அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். தேவன் விருப்பமில்லாத காரியங்களை தாங்களே ஒரு சுய ஆராதனையை தேவனுக்கு விரோதமாய் செய்தார்கள். தேவன் கட்டளையிடாததை செய்தார்கள். தங்கள் அறிவின்படி செய்தார்கள். தேவன் விரும்பாத ஒரு தூபகலசத்தை எடுத்து அதிலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அக்கினியை அவர்கள் கொண்டு வந்து அன்றைக்கு பலிபீடத்தை அவர்கள் தீட்டுள்ளதாக மாற்றினார்கள். எனக்கு அநேகர் அப்படிதான் ஆராதனைக்கு வரும் பொழுது தேவன் நம்மிடத்தில் இருக்கிற எதிர்பார்க்கிற அந்த ஆராதனையை நாம் செய்கிறோமா? நாம் தேவ சமூகத்திலே தன்னிச்சையாக சுயநலமான உணர்ச்சியான ஆராதனை செய்கிறோமா? அல்லது ஆவியானவரை நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய இடங்களிலே பார்த்தீங்கன்னா ஒரே கூத்தும் கொண்டாட்டமாய் இருக்கிறது, ஒரே டான்ஸா இருக்கிறது, ஒரே பலவிதமான கிருபை, கிரேஸ் டாக்டரின் என்று, ஹைப்பர் கிரேஸ், கிரேஸ் டாக்டரின் என்று உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய அந்த அந்த போதனைகள் எல்லாம் இன்றைக்கு தவறாய் போய் கொண்டிருக்கிறது. அந்நிய அக்கினியை நாம் தேவ சமூகத்திலே கொண்டு வரக்கூடாது என்று ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அக்கினி வந்து அவர்கள் 2 பேரையும் பட்சித்தது. அவர்கள் 2 பேரும் இறந்து போனார்கள். அவர் தேவ சமூகத்திலே பலிபீடத்திலே தேவனை ஆராதிக்கிற வருகிற நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே உங்கள் ஆராதனை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையாய் இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம் ஆராதித்தோம், ஒரு சுயநலமாக வருவது, ஏதோ வந்து போவது, ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் போறோம், ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு ஆராதனையினுடைய மகத்துவத்தின் அர்த்தம் தெரியாம, ஆராதனுடைய ஆழம் தெரியாம நம்ம வந்து சும்மா பாதியில வர்றது, அப்புறம் 9 மணிக்கு வர்றது, 10 மணிக்கு வர்றது, அந்நிய அக்கினியை தேவ சமூகத்திலே கொண்டு வரக்கூடாது. தேவ சமூகத்திலே ஆராதிக்க வருகிறவர்கள், தேவனை துதிக்க வருகிறவர்கள், முதலாவது அவர் சன்னிதானத்திலே அவர் வருவதற்கு முன்பாக வந்து அமர வேண்டும். இரண்டாவது, நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை அவர் முகர்ந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஆராதனை பிரியமான ஆராதனையாக, அவரை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாக மாற வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஆராதனை விருப்பமான ஆராதனை, தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனையாய் இருக்க வேண்டும். இப்படி ஆராதிக்கும் போது மட்டும்தான் தேவன் நம்முடைய ஆராதனையில மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் எங்க வேதாகமத்திலே ஆராதித்த இடமெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கினது. தேவ பிரசன்னத்தை கண்டார்கள், தேவனுடைய வல்லமையை கண்டார்கள், தேவனுடைய அசைவாடுதலை கண்டார்கள், தேவனுடைய மகத்துவத்தை கண்டார்கள், தேவனுடைய வல்லமையை அவர்கள் கண்கூடாய் கண்டார்கள். காரணம், தேவனை உண்மையாய் ஆராதித்த இடத்தெல்லாம் தேவன் இறங்கி வந்தார். எங்கே பொய்யான ஆராதனை, மாய்மாலமான ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை, சுய தோற்றமுடைய ஆராதனை, அறிவை சார்ந்த ஆராதனை, அல்லது ஞானத்தை சார்ந்த ஆராதனை, அல்லது தேவன் சொல்லாத ஒரு ஆராதனை, இல்ல தேவன் விரும்பாத ஒரு ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை அபியாசப்படுத்தும் பொழுது அந்த அந்நிய அக்கினியை ஆண்டவர் நம்மிடத்திலே ஒருபோதும் அவர் அங்கீகரிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அந்நிய சத்தம். யோவான் 10ஆம் அதிகாரம் 3 - 5 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 3 - 5. வாசலை காக்கிறவன், வாசலை காக்கிறவர்கள்
அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போ. இரண்டாவது அந்நிய சத்தம். நல்ல கவனிக்கணும். அந்நிய சத்தம். இங்கே மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் உள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியத்தை எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். மேய்ப்பன் என்றால் இயேசு கிறிஸ்து, ஆடுகள் என்றால் சபையின் மக்கள். அப்போ மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின் செல்கிறது. இது யாருடைய சத்தத்தை கேட்காது? அந்நிய சத்தத்தை கேட்காது. அந்நிய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுச்சுன்னா அது தெரிச்சு ஓடிடும், பின்னாடி போகாது. ஆனா அதே அந்த ஆடினுடைய சொந்த மேய்ப்பன் கூப்பிடும் போது அந்த ஆடு எங்கிருந்தாலும் வரும். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அது எவ்வளவு தூரத்துல அந்த ஆடு இருந்தாலும் அதை கூப்பிடும் போது அந்த மேய்ப்பன் எங்க இருக்கிறாங்க வரும். அந்த மேய்ப்பனை பின் செல்லும். அந்த மேய்ப்பன் எப்படி போறாரோ அதுக்கு பின்னாடியே ஆடுகள் வரும். மேய்ப்பன் நின்னா எல்லா ஆடுகளும் நிற்கும். மேய்ப்பன் ஒரு மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தாருன்னா எல்லா ஆடும் அங்க உட்காரும். மேய்ப்பன் ஒரு வரப்புல போனா எல்லா ஆடும் வரப்புல பின்னாடியே வரும். மேய்ப்பன் ஒரு இடத்துல தலையை பிரிச்சு போடுவோம், அது கீழே எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும். அந்த மேய்ப்பன் எங்கேயாவது ஆடுகள் உள்ள புதர்ல அது மேய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆடு பார்த்து மேய்ப்பன் சாயங்கால நேரத்தில் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிட்டாருன்னா எங்கெங்கெங்கெல்லாம் மேய்தோ அந்த ஆடுகள் அத்தனையும் தெரிச்சு வந்து ஓரிடத்துல சேர்ந்துரும், அதுக்கு பின்னாடி செல்லும். அப்படியானா அந்நியன் என்பது என்ன அப்படின்னா பொய்யான போதகரை குறிக்கிற ஒரு வார்த்தை. அந்நிய என்றால் பொய்யான போதகனை குறிக்கும் ஒரு வார்த்தை. இந்த அந்நியன் யார் என்றால் சாத்தானின் தூதனாகவும் சாத்தானின் குரலாகவும் ஒழிக்கிறவர். இவன் தான் அந்நியன். அப்போ இன்னைக்கு உண்மையான விசுவாசி தன்னிச்சையாக செயல்படுவதில்லை. உண்மையான விசுவாசி உண்மையான மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அந்த மேய்ப்பன் போகிற திசைகளிலே அந்த ஆடுகள் பின்புறமாகவே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும், பின்பற்றியே வரும். அந்நிய சத்தம் இன்னைக்கு அநேக சபைகளிலே அந்நிய சத்தத்தை கேட்டு ஒருவன் பின்னாடி போயிட்டான்னா அவன் பொய்யான போதனைகளை, மாய்மாலமான போதகனை அவன் தெரிந்து கொண்டான், அல்லது மாய்மாலமான ஒரு போதகனுடைய போதகத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அவனுக்கு பின்னாடி அவன் போயிட்டான். ஜாக்கிரதையா கேட்கணும். பொய்யான போதகம். எனக்கு கிறிஸ்தவத்துல பொய்யான உபதேசம், மாய்மாலமான உபதேசம், மோசமான உபதேசம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அந்த சத்தத்தை இன்னைக்கு அநேக ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கறது இல்லை. அந்நியனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் அது கசாப் கடை போகுதுன்னு அர்த்தம். அவன் கூட்டிட்டு போயிட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி நல்ல தலையை போடுவான், நல்ல சாப்பாடு கொடுப்பான். ஆனா அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு இது பலி ஆகுதுன்னு ஆடுக்கு தெரியாது. ஆனா தலை போடும்போது அவன் நினைப்பான், ஐயோ நல்ல சாப்பாடு கொடுக்குறானேன்னு. ஆனா அவனுக்கு தான் தெரியும் நாளை 9 மணிக்கு ஒன்ன நான் பலி போட போறேன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மையான மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கூட கொடுக்கிறான். உண்மையான மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்மை வாழ வைக்க, ஆசீர்வதிக்க, வழிகாட்ட நமக்காக அவர் ஜீவனையே தந்தார். இன்னைக்கு உங்க சத்தம் சாத்தானோ ஒரிஜினல் மேய்ப்பனை போலவே பேசுவான், எந்த டிஃபரெண்டும் இருக்காது.
சாத்தானுடைய குரலும் மேய்ப்பனுடைய குரலும் ஒன்றாகவே இருக்கும். ஒன்றாகவே இருக்கும். ஏசா யாக்கோபு ஈசாக்கு என்ன பண்றாரு? ஏசாவை கூப்பிட்டு எனக்கு நல்ல ருசியான ஆகாரம் வேணும், போய் நீ காட்டுல போய் வேட்டையாடி கொண்டு வா, அதை சமைச்சு எனக்கு கூட நான் சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கிறேன். அதுக்குள்ள ரெபெக்கா என்ன பண்ணிட்டான்? தான் இளைய பையனை கூப்பிட்டு, இங்க பாரு, உங்க அப்பா சொன்னதை நான் கேட்டேன், அதனால நீ என்ன பண்ற, அவன் வர்றது முன்னாடி நீ ஆசீர்வாதத்தை வாங்கிடு. அப்ப யாக்கோபு கேட்கிறான், அம்மா, அண்ணனுக்கு உடலெல்லாம் ரோமம் அதிகமா இருக்குமே, முடி அதிகமா இருக்கும், எனக்கு தான் முடி இல்லையே, நான் எப்படி அப்பா என்ன ஒருவேளை கிட்டவா தடவி பார்க்கிறேன்னு சொன்னா நான் மாட்டிக்குவேனே, அதை பத்தி நீ கவலைப்படாத, ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆட்டு தோலை அப்படியே யாக்கோபு மேல போத்தி விட்டுறோம். அழகா அந்த ஆட்டினுடைய கறியெல்லாம் சமைச்சு யாக்கோபு எடுத்துட்டு போறான். அப்பா இந்தாங்க சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போதானப்பா போனேன், அதுக்குள்ள எப்படிப்பா உனக்கு காட்டுல மிருகம் கிடைச்சிச்சு? என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். அவன் போய் சொல்றான், எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். சரி கிட்ட வா, உன்னை தடவி பார்க்கிறேன்னு போறேன். கிட்ட போன உன்னை தடவுற. உடலோ ஏசா, ஆனா குரலோ யாக்கோபின் குரலா இருக்குதே. ஈசாக்கு ஏமாத்த முடியல. உடல்ல ரோமத்தை தடவி ஏசாவை போல ப்ரூவ் பண்ணிட்டான். ஆனா குரலை என்ன பண்ண முடியல அவனால. இல்லப்பா தொண்டை கட்டிருச்சு, அவன் ஏதாவது அங்க சொல்லியிருப்பான், ஏதோ தொண்டை கட்டிருச்சுப்பா, அப்படிதான் அண்ணன் குரல் மாதிரி தான்ப்பா வரும். எப்படியோ அவன் கண்ணு தெரியாததுனால அவனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டார். அந்நிய சத்தம், உன் சபையின் மேய்ப்பனுடைய சத்தத்தை தவிர நீ இன்னொரு சத்தத்தை நீ கேட்கிற அப்படின்னா, நீ அந்நியனுடைய குரலை கேட்கறதுக்கு நீ ஆயத்தமாயிட்ட. மேய்ப்பனுடைய குரலை கேட்காம நீ அவங்களுக்கு பின்னாடி போறதுக்கு சாத்தான் உன்னை டியூன் பண்ணிட்டான். உன்னை பொய்யான மாயான குரலை கேட்டு ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீ கொஞ்சம் கன்ஃபியூஷனா பின்னாடி போயிடுற. ஆனா உண்மையான ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்னாடி போவோம். ஆனா பொய்யான ஆடுகள் அந்நியனுடைய சத்தத்துக்கு பின்னாடி போவோம். ஆனா உண்மையான ஆடுகள் உண்மையான சத்தத்துக்கு என்ன ஆண்டவர் பேர் சொல்லி நம்மளை அழைச்சிருக்கிறார். ஏசாயா 43:1 சொல்றார், யாக்கோபே இஸ்ரவேலே, உன்னை நான் சிருஷ்டித்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான். நம்மை ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அந்நிய சத்தத்தை நம்ம கேட்க கூடாது. அந்நிய சத்தத்தை கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். மூணாவது, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல அந்நிய போதனை. அந்நிய போதனை எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல நீங்கள் எடுத்து வாசிங்கள். அந்நிய போதனை 9வது வசனம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகளாலே அலைப்புண்டு திரியாதிருங்கள். மூணாவது ஆண்டவர் சொல்றார் அந்நிய போதனை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த போதனைகள் எப்படிப்பட்டது? ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கேட்கணும். கடைசி காலம் சில நேரங்களிலே இந்த போதனை நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலப்புண்டு தெரியாதிருங்கள். இப்ப கடைசி காலத்துல அந்நிய போதனை பெருகிருச்சு. கிரேஸ் டாக்டரின், ஹைபிரிட் டாக்டரின், நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார், ஆண்டவர் அதை சேர்த்து தான் உனக்காக சிலுவையில மரிச்சார், அதனால நீ செய், நீ என்னன்னாலும் பண்ணு, அப்படி பலவிதமான போதனைகள் உலகத்துல வந்துருச்சு. பலவிதமான பொய்யான உபதேசங்கள். ஏன் ஆண்டவர் உன்னை ஒரு சபையில ரட்சித்து ஒரு சபையில வச்சிருக்கிறார்னா, சாகர வரைக்கும் அந்த சபையில இருந்து நீ அங்கதான் செத்தாதான் நீ முழுமையான போதனையிலே, முழுமையான சத்தியத்திலே, முழுமையான சித்தத்திலே, முழுமையான நோக்கத்திலே, முழுமையான திட்டத்திலே, முழுமையான தீர்மானத்திலே,
முழுமையான ராஜ்யத்திலே, முழுமையான பரலோகத்திலே ஒரு இடத்திலே நீ வளர்க்கப்பட்டு சத்தியத்திலே, சத்தியம் இருக்கிற சபையிலே உன்னை அர்ப்பணிச்சு அலங்கரிச்சு அழகாக்கி அங்கிருந்து நீ பரலோகம் போறதுக்காக உன்னை கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கிற. சபையா மாத்துறதுக்கு உன்னை கர்த்தர் அழைக்கல, அங்க இங்க சுத்துறதுக்கு உன்னை அழைக்கல. ஒரு இடத்துல உன்னை வச்சு அழகாக்க விரும்புறார். நீ இங்கிருந்து இன்னொரு இடத்துல போனா அவன் வேற மாதிரி தான் டீச் பண்ணுவான். ஒரு ஜான்சன் தான், அவன் ஜான்சன் மாதிரி தான் டீச் பண்ணுவான். வேற ஒருத்தர் வேற மாதிரி தான் டீச் பண்ணுவான். உன்னை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, எங்க உனக்கு சத்தியம் தேவைப்படுது, எங்க எதை மாதிரி சத்தியத்தை உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிங்க. ஒண்ணு, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது என்னவென்றால், பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். என்ன உபதேசமா? பிசாசுகளின் உபதேசம். சொல்லுங்களா, என்ன உபதேசம்? பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, ஆனா திடீரென்று அவர்களால நடிக்கிறவங்க ஒரு லெவலுக்கு மேல நடிக்க முடியாதுங்க. நடிப்பு ஒரு காலகட்டத்தில் அது கலைஞ்சு போயிடும். ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், 1 மாசம் நடிக்கலாம், 1 வருஷம் நடிக்கலாம். ஆனா அந்த நடிப்பு பர்மனன்ட் ஆக்க முடியாது. ஆனால் நடிப்பு இல்லாம நிஜமாகவே நீயாகவே இருந்து பாரு, அது கலையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ நடிக்கல, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ இருக்கிற. ஆனா நடிகர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய வேஷம் கலைஞ்சு போயிடும். அவங்க ஒரு நாள் சபை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்களால சபையில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு ஒப்பு கொடுத்து. என்ன உபதேசமா? பிசாசின் உபதேசம். பிசாசினுடைய உபதேசம் அப்படின்னா எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உபதேசம் இருக்குதோ அதே மாதிரி பிசாசுக்கும் ஒரு உபதேசம் இருக்குது. பிசாசுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்குது. பிசாசும் உனக்கு போதிப்பான், பிசாசு உலக காரியங்களை உனக்கு போதிப்பான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா அந்நிய போதனை, புறஜாதிகளுடைய போதனை, மாய்மாலத்தின் போதனை, பொய்யான போதகர்களுடைய போதனை, இவைகளை கடைசி காலங்களிலே நீ என்ன செய்யற? நீ கேட்டு நீ விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக உன்னை நீ காத்துக்கணும், ஜாக்கிரதையா நீ இருக்கணும். இந்த சபையில பிரச்சனை உன்னை அப்படி தூக்குவார் இப்படி தூக்குவார்லாம் கிடையாது. சத்தியத்தை போதிக்கிற சபை, சத்தியத்தை போதித்து கொண்டு போவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசின் உபதேசம் நிறைய பேரால சர்ச்சில் ஸ்டாண்டர்டா இருக்க முடியாது. பாத்தீங்களா? சபையில வர்றவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களா? இருக்கல. ஏன்? பொய்யான உபதேசம். அவங்களுக்குள்ள பெருமை வந்துடும். 4 காசு சம்பாதிச்சாங்கன்னா பெருமையில வந்துடும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது பெருமை வந்துடும். சில நேரங்கள்ல அவங்களுக்கு இவங்க என்ன சொல்றதுக்கு நம்ம கேட்கணும். பிசாசின் உபதேசம் அவங்களுக்குள்ள பூந்துடும். அவங்களுக்குள்ள சத்துரு உள்ள வந்துருவான். அதனால அவங்க ஆண்டவருக்காக நிற்க முடியாது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வசனம் வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9 வசனம். குழப்புகிற போதனை. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறே ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறவே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறே ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கித்தார் அவன் சபிக்கப்பட கடவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், குழப்புகிற ஆவி. நான் ஏன் உங்களிடத்துல சொல்றேன்னா, கடைசி நாட்களிலே உண்மையான பாஸ்டர்
அவன் சபையில் உள்ள விசுவாசிகளை மட்டும்தான் சந்திப்பான். அவன் சபையில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு மட்டும்தான் அவன் உத்தரவாதியா இருப்பான். நிறைய பாஸ்டர்ஸ்ங்க இன்னொரு சர்ச்சுக்கு போற விசுவாசி வீட்டுகளுக்கு விசிட் போலாம். அவங்க வீட்டுல போய் தவற உன்னை கொண்டு வருவது, தன்னுடைய சபை கொண்டு வர்றதுக்கு உனக்கு பிரியமான பாஸ்டரா மாறிடுவார். அப்போ நீ கம்பேர் பண்ணி பாப்ப, எங்க பாஸ்டரோட இந்த பாஸ்டர் என்ன மாதிரி என் மேல அன்பு வச்சிருக்கிறார், ஆனா நம்ம பாஸ்டர் கிட்ட அது இல்லையே. நம்ம பாஸ்டர் கிட்ட அது இல்லையே. இவர் என்ன மாதிரி நம்மள மேன்மையா பேசுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல வாக்குத்தத்தத்தையே கொடுக்கிறாரு, அவர் ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, இவரு சத்தியத்தை சொல்றாரு. அப்ப நம்ம பாஸ்டரோட இவர் எவ்வளோ பரவாயில்லையே. பொலி போட போறார், பொலி ஒன்ன போட போறார். மாய்மாலமான உபதேசம், உன்னை மயக்குகிற உபதேசம் உனக்கு தெரியாது. இங்கதான் விசுவாசிங்க தப்பு பண்றது. விசுவாசிங்க தப்பு பண்றது எங்கன்னா, உன்னை யாரு சந்தோஷமா பேசுறாங்களோ அன்பா பேசுறாங்க அவங்க தான் நல்லவன் நீ நினைச்சுக்கிற. உன் வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தவறு, நீ தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்றவன் தான் மனுஷன், அவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் போதகன், அவன் தான் உண்மையானவன். மீதி எல்லாம் டுபாகூர் பசங்க. மாய்மாலமான உபதேசம். இன்னைக்கு இன்னொரு சபையில இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம சபையில சேர்க்கிறது நம்மளுக்கு பெருமையா? இன்னொரு சபையில இருக்கிற ஆத்துமாக்களை திருடி கொண்டு வந்து ஏன் சர்ச்சில வச்சுக்கிட்டு என் சர்ச்சில 100 பேர்ன்னு சொல்றது அதுல பெருமையா? இன்னைக்கு அநேக சபைகள்ல மற்ற சபைகள்ல இருக்கிற ஆத்துமாக்களை திருடி அவங்க சபையை பெருசாக்கி அவங்களுக்கு பிரியமா பேசி அவங்களுக்கு சாதகமா பேசி அவங்கள மேல் பூச்சா பேசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி நீ என்னன்னாலும் பண்ணி தொலை, நீ சர்ச்சைக்கு வந்தா போதும்னு சொல்லி அவங்களுக்கு பிரியமான பாஸ்டரா மாறினா சபை வளருங்க, சபையில ஆத்துமாக்கள் பெருகுவாங்க, சபையில கூட்டங்கள் பெருங்க. ஆனா கடைசி நாட்களில் ஆண்டவர் வடிகட்டும் பொழுது அதுல 1-2 தான் நிற்கும், மீதி எல்லாம் கீழே விழுந்துரும். 1-2 தான் வடிகட்டுல நிற்கும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யார் அவருக்கு பிரியமா வாழ்ந்தாங்க, யார் அவங்களுக்கு உண்மையா வாழ்ந்தாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிச்சா கள்ள போதனை, கள்ள போதனை, தவறான போதனை, மோசமான போதனை இருக்குது. வாசிங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இங்க பாருங்க, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷகர் இன்னைக்கு சபையில இருக்கிறாங்க, ஜனங்களுக்குள்ள இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்தாங்க இல்ல, அன்னைக்கு இருந்தவங்க இன்னும் அதிகம் தான் பெருகி இருக்குது, ஒரே குறையில பெருகிட்டு தான் போயிருக்குது, அதிக குட்டி தான் போட்டிருக்குது. கள்ள போதகர்களும் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவராக இயேசுவை மறுதலிக்கிறார், தீவிர விதமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவர் நல்ல கவனிங்க. உங்களுக்கு நான் சத்தியத்தை தான் போதிக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் உள்ள சபையாக நீங்க வாழ விரும்புறீங்களா? சத்தியத்துக்கு தூணா இருக்க விரும்புறீங்களா? சத்தியத்துக்காக நான் வாழணும்னு விரும்புறீங்களா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் அது இது இல்ல, சுகம் வேணும் அங்க வேணும்னா நீ சபைக்கு வந்து இன்னும் பிரயோஜனம் இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீ இத்தனை வருஷமா 40 வருஷமா இருந்து இன்னும் நீ தீர்க்க தரிசனம் பின்னாடி ஓடுற, இன்னும் அற்புதம் கிடைக்கலன்னு ஓடுற, இன்னும் அங்கங்க ஏதாவது கிடைக்குமான்னு ஓடுற. இல்ல, நீ சத்தியத்தை அறிந்து சத்தியத்துல வளர்ந்திருந்தா நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் மேன்மையா ஆசீர்வாதமா வைப்பாரே ஒழிய உன்னை கீழே தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வரவே மாட்டான். நீ பைபிளை படிக்கணும், நீ பைபிளை படிக்கணும். கள்ள போதனைகள், கள்ள போதனைகளும் கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள்.
ஜாக்கிரதை. உங்களை ஸ்ட்ரிக்டா வழி நடத்தி சத்தியத்துல உங்களை கரெக்டா நடத்துறவன் தான் போதகன். நடிக்கிறவன் போதகன் கிடையாது. சில பாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க, சில ஆளுங்கெல்லாம் அப்படியே அன்பா பேசுவாங்க, அப்படியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சரியில்லைன்னா சரி இல்லைன்னு சொல்றவன் தான் பாஸ்டர். கரெக்டா போதிக்கிறவன் தான் பாஸ்டர். ஆமே. நீ எது செஞ்சாலும் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறவெல்லாம் ஃப்ரெண்டு கிடையாது. நீ சரியில்லைன்னா தப்புடி இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவன் தான் ஃப்ரெண்டு. கரெக்ட். நீ சொல்றதுக்கெல்லாம் உனக்கு சப்ப கட்டுறான்னா உன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கிறா கூட இருந்து. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கெடுக்கிறா. ஒரே நாள்ல உன்னை சபை விட்டு நிறுத்த முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வாடி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் அங்க போயிட்டு வரலாண்டி, நீ இல்லாட்டினா நாங்கெல்லாம் எப்படி அப்படி இவளை தூக்கி கீழே போட்டு அப்படியே அடுத்து அப்புறம் இன்னைக்கு அவங்க போலாண்டி அப்படின்னு சொல்லி 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 கொஞ்சம் உன்னை கடலுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு போயிடுவாங்க. நீ நரகத்துக்கு நீ போயிடுவ. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இது அந்நிய போதனை, இது கள்ள போதனை, இது பிசாசன் போதனை. என்ன சத்தியத்திலிருந்து விலகி போவதற்கு இப்படிப்பட்ட காரியத்தை சாத்தான் இவன் மூலமா செய்யறான்றது நீ ஜாக்கிரதையாயி. நீ ஜாக்கிரதை. எல்லாரையும் நீ நம்பிடக்கூடாது. பேசுறவங்களாம் நம்பிடக்கூடாது. தவறு என்றாலும் தவறு, சரியில்லை என்பதை நீ உணர வேண்டும். அந்நிய போதனை என்பது தேவனுடைய வார்த்தை போலவே தோன்றும், ஆனால் வேதாகம சத்தியத்திற்கு முரண்பாடான காரியம். அந்நிய போதனை தேவனுடைய வார்த்தை போலவே. ஆடை போலவே ஓனை என்ன பண்ணிருக்கோம்? போட்டிருக்கும். மத்தேயு 7:15 ஆடு போலவே ஓனாய் இருக்கும். ஆனா அந்த மேல இருக்கிற தோலை எடுத்துட்டீங்கன்னா ஆடு இல்ல, உள்ள என்ன இருக்கும்? பச்சிக்கிற ஓனாய். வாசிங்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள். ஓசன்னா சபையில சத்தியம் மட்டும்தான் கிடைக்கும். இங்க ஜனங்க வர்றாங்களோ வரலையோ, கூட்டம் கூடுறாங்களோ கூடலையோ, காலி ஆகுறாங்களோ ஆகலையோ, சபை நிரம்புதோ நிரம்பலையோ, சபை காலி ஆகுதோ, அதை குறிச்சு ஜான்சன் பாஸ்டர் கொஞ்சம் இனி அளவு கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா காணிக்கை தசம்பாகத்தை நம்பி வாழ்ற பாஸ்டர் நான் கிடையாது. நான் கர்த்தரை நம்பி வாழ்ற பாஸ்டர். எனக்கு சத்தியம்தான் முக்கியம். சத்தியத்தை அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அவர் கஞ்சி ஊட்டுவார். ஆமென். அல்லேலூயா. நான் அதை குறிச்சு நான் கவலைப்படுறது கிடையாது. எனக்கு கஞ்சி அவர் ஊத்துவார். அப்படி ஏமாத்தி போய் பித்தலாட்டம் பண்ணி ஒரு சபையை ரன் பண்ணி ஜனங்களை ஏமாத்தி வாழணும்னு என்னுடைய வாழ்க்கையில் அது பெரிய இதே கிடையாது. அடுத்தது அந்நிய போதனை எப்படின்னா நமக்கு எதிராக இருக்குது. அந்நிய போதனையை நம்ம பின்பற்றக்கூடாது. அந்நிய போதனை எதிராக போராடினவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு யூதா, இன்னொன்னு பவுல். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தினல் புஸ்தகத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு அதிகாரம் தான் அதுல இருக்குது. அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா 3ல இருந்து, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்கள் ஒரு விஷயம் ஒப்பிக்கப்பட்ட விசுவாசத்துக்கு நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நம்முடைய தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழிவாய் நுழைகிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினிக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறதே. பக்தி உள்ளவர்களை போல பக்க விளைவாய் நுழைகிறவங்களை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களை கண்டிச்சு கடிந்து எதிர்த்து போராடின ஒரு தேவனுடைய மனுஷன் தான் யூதா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்த்தார். பக்க வழிவா நுழைகிறவங்களை எதிர்த்தார். கள்ள போதகர்களை எதிர்த்தார். சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுறவர்களை யூதா எதிர்த்தார். ஒரே ஒரு அதிகாரம் தான் யூதால.
ஆனா எவ்வளோ சரித்திரம் அங்க இருக்கு, எவ்வளோ காரியங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. எதிர்த்தார், சத்தியத்துக்கு விரோதமாக சத்தியத்தை திருச்சி பேசுறவங்களை நீங்க எதிர்க்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். 40 வருஷம் சபையில் இருக்கிறான், கர்த்தர் உன்னோட இருக்கிறார், உன்னை ஆறுதல் படுத்துகிறார். நீ ஆறுதல் படுத்தப்பட வேண்டிய இன்னும் ஆறுதலுக்காக சுத்திட்டு கிடக்கிற. 40 வருஷம் நீ பாலையே குடிச்சிட்டு இருக்கிற, பலமான ஆகாரம் இல்லை. இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறீங்க? சபையில பரிசுத்த ஆவியில ஒருத்தர் நிரம்பி குதிச்சு அல்லேலூயா 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 வார 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 சர்ச்சில் அந்நிய பாஷையில நிரம்பி அப்படியே குதி 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 குதின்னு குதிக்கிற வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதனால நீ ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி ஆயிட்ட, பெரிய ஆளாயிட்ட, பரலோகத்துக்கு போயிட்ட. இல்ல உன்னால அந்த சபை கட்டப்பட்டுருச்சு, இல்ல உன்னால நீ போடுற ஆராதிக்கிற ஆராதனையில நீ அந்நிய பாஷையில பேசுறதுனால அந்த சர்ச்சில் ஒரு எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற. உன் வீட்லயே உனக்கு வரல இன்னும் எழுப்புதல். அது என்னத்துக்கு கிழிக்கிற போய் ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டிலே அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரல, உன் வாழ்க்கையே நாரி கிடக்குது. நீ என்ன போயிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அல்லேலூயா 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 பொய்யான அந்நிய பாஷையில நிறைஞ்சி இந்த சபைக்கு விரோதமா வாழக்கூடிய அந்நிய போதனைகள், அந்நிய ஆவி, அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஜென்டில்மேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஆழ்த்தத்துவம் உடையவராக இருக்கிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவி எவ்வளவு ஜென்டில்மேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவத்தின் மூலம் ஒருத்தன் பெற்றுக்கொண்டவன், பரிசுத்த ஆவியின் நிறைஞ்சினவன், அவன் தேவனுக்காக வாழ்றதை அவன் வெளிப்படுத்துகிறான். நீ வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால நீ ஒன்னும் பரலோகம் போக போறது இல்லை. நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், நிறைய பேர் பாருங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஏன்? அன்னைக்கு ஒரு நாள் தான் உன் மேல இறங்குறாரா? மற்ற நாள்ல இறங்கலையா? அன்னைக்கு ஒரு நாள் தான் வெள்ளை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரா? அதை மற்ற நாள்ல நீ போடவே கூடாதா? ஏன் மற்ற நாள்ல அந்நிய பாஷையில பேசவே கூடாதா? நீ மற்ற நாள்ல அந்நிய பாஷையில பேசி நீ என்ன அந்நிய பாஷை எதுக்கு நீ பேசுற? உன்னால என்ன அனுபவம்? ஒரு ஆத்துமா சபையில ரட்சிக்கப்புக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொண்டு வந்திருக்கிறியா? ஒரு ஆத்துமாவை உன்னால சபையில வந்திருக்கிறாங்களா? இல்ல உன்னால சபை கட்டப்பட்டிருக்கிறதா? இல்லை உன்னால ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்ல உன்னால விடுதலை அடைந்திருக்கிறார்களா? இல்ல உன்னால ஆயிரக்கணக்கான மக்கள் தொடப்பட்டிருக்கிறார்களா? பொய்யான காரியம். வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இன்னொரு கிறிஸ்தவங்கிட்ட இன்னொரு கிறிஸ்தவ பேச மாட்டேங்கிறாங்க. கேட்டா நாங்க எங்க சர்ச்சி வேற, உங்க சர்ச்சி வேற. எங்க பரிசுத்த ஆவியானவர் ஒண்ணுதானங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எப்படிங்க பார்சாலிட்டி இருக்கும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எப்படிங்க வேற்றுமை இருக்கும்? அதே பரிசுத்த ஆவியானவர் தானே ஓ மேல இருக்கிறாரு, அதே ஆவியானவர் தானே அவன் மேல இருக்கிறாரு. ஆனா இந்த ஆவியானவர் அந்த ஆவியானவர் கிட்ட பேசக்கூடாதுன்றாரு. என்ன ஆவிங்க இது? எங்க சபை வேற, உங்க சபை வேற. எங்க ஆவி வேற, உங்க ஆவி வேற. அது கரெக்ட் தான், கரெக்ட் தான். உங்க ஆவி வேற, எங்க ஆவி வேற. அதை நாங்க ஏத்துக்கிறோம். என்ன பொய்யான உபதேசம், மாய்மாலமான உபதேசம். கிறிஸ்தவத்திலே மாய்மாலங்கள் பெருகிவிட்டது, கள்ள உபதேசம் பெருகிவிட்டது. உன்னால தைரியமா தப்பு பண்றவனை நிக்க வச்சு பேசி அவனை கண்டிச்சு கடிந்து கொண்டு புத்தி சொல்றது உனக்கு தைரியம் இருக்குதா? அதை சொல்லு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீ எல்லாரோட ஒத்து போறது, அவங்களோடவே ஒத்து போய் வேலை செய்யறது, இதுதான் ஆவியானவருடைய வேலையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆவியில நிரம்புறது, மீதி 7 நாள் இல்லாத பொய் வாயை திறந்தான். வாயை திறந்தாவே பொய் மூட்டையை அவுத்து விடுறது, மற்றவனை பத்தி தப்பா பேசுறது. பரிசுத்த ஆவியானவர் தப்பா இருக்கிறவனை கூட தப்பா பேச மாட்டாருங்க. தப்பா வாழ்றவனை கூட அவனை நேசித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி அவனை மாற்றுவதற்கு ஆவியான உதவாரே ஒழிய அவனை கண்டனம் பண்ணி கடிந்து அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திய பிறகு அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு தேவனுக்கு அது புரிய இல்லைங்க. நீ என்ன ஆவி பிடிச்சிருக்கிற? பரிசுத்த ஆவியில என்ன போதனை நீ வாழ்ற? பிள்ளையாமின் போதனை எப்படி இருந்தது? கூலிக்காக அவன் போதனை. பாலாக் ராஜாவோட பிள்ளையாம் போயிட்டு இஸ்ரவேலர்களை சபின்னு சொல்லும்போது அவன் போன பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆண்டவர் சொன்னாரு, என்ன 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு புரியும், அவளை சபிக்காத, என் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புறேன்.
அவனும் ஊழியக்காரன் தான். காசுக்கு ஆசைப்பட்டு தேவ ஜனங்களை சபிப்பதற்காக அவன் போனான். பீலியாளின் உபதேசம் சபையில பணத்துக்காக மாரடிக்கிற போதகர்கள், பணத்துக்காக மாரடிக்கிற போதகர்கள். தைரியமா பேச முடியுமா? இந்த பாஸ்டராவது சொல்ல முடியுமா? ஏன்? பணம் நின்னுடும், வெளிநாட்டு ஃபண்டு நின்னுடும், சபையில பணம் கொடுக்க மாட்டாங்க. அது தைரியம் உனக்கு இருக்குதா? அது பேச முடியுமா உன்னால? சத்தியத்தை அறிவிக்க முடியுமா? சத்தியத்தை சத்தியமா உன்னால பேசி ஜெயிக்க முடியுமா? உண்மையும் உத்தமா வாழ்றவங்களை தாங்க இந்த உலகம் தூற்றும், அசிங்கப்படுத்தும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அந்நிய போதனை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 13 இருந்து 16 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, பவுல் பொய்யாய் போதிக்கிறத ஜனங்களை எதிர்த்தார். பைபிள்ல அந்நிய போதனைகளை, பொய்யான போதனைகளை பேசுறவங்களை எதிர்த்தது பைபிள்ல 2 பேர். ஒன்னு யூதா, இன்னொன்னு பவுல். 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிச்சீங்கன்னா, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சபையில அநேகர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஆமென். என்ன மாதிரி இருப்பாங்க? ஏஞ்சல். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க அவங்க ஆவியில குதிப்பாங்க. ஆமென். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கொட்டை அடிக்கும் போது தாங்க அவர் மேல ஆவியானவரே இறங்குவாரு. மத்த நாள்ல அவனுக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒளியின் தூதனின் வேஷம். சண்டே ஆனா ஏஞ்சல் மாதிரி வர்றது, மத்த நாள்ல எல்லாம் ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாங்களா? லைட் ஆஃப் ஏஞ்சல், ஒளியின் தூதனாயிருப்பார்கள். நடிப்பு. இவங்க சத்தியத்தை பேசுறாங்களா? சத்தியத்தின்படி வாழ்றாங்களா? இவங்களுக்கு கர்த்தருக்காக வாழ்றதுக்கு துப்பு கிடையாது. ஆண்டவரை பத்தி ஒரு ஆத்மாவை சொல்லி சபையில கொண்டு வரது துப்பு கிடையாது. இல்ல இவனால சபையில ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டதுக்கு துப்பு கிடையாது. இல்ல இவனால ஒருத்தர் சபையில வந்து ஆசீர்வதிக்கப்பட்டான்றது இவனால முடியல. ஆனா இவன் சொல்றது ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அப்படியே அந்நிய பாஷையில குதிக்கிறது. என்ன மாற்றம் உனக்குள்ள? என்ன மாற்றம்? ஜான்சன் ஆண்டவர் 1997 ரட்சித்தாரு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிற, ஆயிரக்கணக்கான மக்களை சத்தியத்துல நடத்திருக்கிற, 55 நாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிற, அநேகருக்கு என் மூலமாய் விடுதலை பெற்று அநேகர் சுகம் அடைந்திருக்கிறார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதாங்க ரட்சிப்பு, அதுதாங்க பரிசுத்தாவியினுடைய வேலை. பரிசுத்தாவினுடைய வேலை அந்நிய நுகத்தை உடைக்கணுங்க, கட்டுகளை உடைக்கணுங்க, நோய்களை துரத்தணுங்க, வியாதிகளை மாற்றணுங்க, பிசாசை விரட்டணுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன மாதிரி வேலை செய்யறாரு? நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து குதிக்கிறதுக்கா? நோ. பவுல் சொல்றாரு, கடிந்து கொள்றார். சத்தியத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் பொய்யான போதனைகளை பொய்யான போதனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொய்யான போதனைகளை கேட்டு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் குழம்பி போய் அவங்களுடைய தலைமுறை, அவருடைய பிள்ளைகள் சபையை விட்டு, விசுவாசத்தை விட்டு இன்னைக்கு விலகி போய்விட்டார்கள். அந்நிய போதனையின் விளைவாக விசுவாசிகளின் குடும்பங்கள் இன்னைக்கு குழம்பி போயிருக்கிறார். சத்தியத்திலிருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள். சபையிலே ஒருமைப்பாட்டு பிளவுபட்டிருக்கிறது. கடைசியாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நுகம் என்பது மாடுகளின் கழுத்தில் வைக்கப்படும் ஒரு மரத்துண்டு. இருவரும் சமமாய் நடக்க வேண்டும். அதனால்தான் நுகம் ஒரு மாடின் மீது வைக்கிறார்கள். ஒரு மாடு இந்த பக்கமும் ஒரு பன்னி இந்த பக்கமும் நுகம் வச்சா எப்படி இருக்கும்? மாடு இங்க இருக்கும், பன்னி நுகம் இப்படி இருக்கும். இப்படி இழுத்து எப்படி இழுக்க முடியும்? இப்படியே தான் போகணும். ஏன்னா இது இங்க இழுக்கும், அது அப்ப என்ன ஆகும்? பன்னிய மாடு இழுக்க முடியுமா?
பண்ணியமாடி இருக்க முடியுமா? ஆண்டவர் அந்நிய நுகம் என்பது நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. அந்நிய நுகம் என்பது இரண்டு வேறுபாடு இயல்புடையது. ஒரு பந்தயத்திலே இணைவதை குறிக்கும். இயேசுவின் விசுவாசியும் அதே போலதான் அவரோடு ஓடுவதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தோட பிணைக்கப்படாதீர்கள். அந்நிய நுகம் என்பது 3 காரியம். 1 திருமணம், 2வது உற்பத்தி, 3வது ஆவிக்குரிய கூட்டாமைக்கு எதிராக வாழ்றது. அந்நிய நுகம் எங்க வருதுன்னா திருமணத்துல அந்நிய நுகத்துக்குள்ள போயிடுறாங்க. பிரதர், எனக்கு கிறிஸ்டின் பிள்ளை கிடைக்கல, அதனால நான் அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்பட்டுறேன். அதோட உன் ஜோலி முடிஞ்சிருச்சு. அந்நிய நுகத்துல போய் பிணைக்கப்படுறேன். சாலமோனு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் படிங்க. அந்நிய ஸ்திரீனால சோரம் போய் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணதுனால கடவுளையே விட்டுட்டு போயிட்டான். தெரியுமா? சாலமோன் ஆண்டவரை விட்டுட்டு ஓட்டான். தேவாலயம் கட்டினவன், ஞானம், பயங்கர ஆண்டவருக்காக வாழ்ந்தவன், ராஜாவா இருந்தானா அந்நிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணதுனால கடைசியில ஆண்டவர் விட்டு மோலோப்புக்கும் அவங்க அந்நிய தெய்வங்களுக்கு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். காரணம் அந்நிய நுகம். நீ யாரோட இருக்கிறாயோ நீ அவரை போல நீ மாறிவிடுவாய். நீ சரியான நபரோட இருந்தா சரியாக நீ வருவ. நீ வேற மாதிரி ஆளுங்களோட இருந்தா அவங்கள மாதிரி. நீ வியாதி இருக்கிறவனோட நீ அவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி 4 வாரம் போ, அடுத்த 5வது வாரத்துல இருந்து ஒரு 4 பேர் கூட்டு போற மாதிரி உனக்கு வியாதி வந்துடும். ஏன்னா நீ யாரு கூட இருந்த? நீ கெட்ட வார்த்தை பேசுறவனோட போய் சேர்ந்தனா நீ 4வது வாரத்துல இருந்து உன் வாயில சரளமா வரும். பொய் சொல்றவளோட சேர்ந்தனா நீனும் அவளை தூக்கி சாப்பிடுற மாதிரி போய் பேசுவ. சண்டைக்காரியோட நீ சேர்ந்தனா அடுத்த 2 வாரத்துல உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவனுக்கு கத்து கொடுத்தவ கூட உங்ககிட்ட ஏமாந்துருவான், தோத்துருவான். நீ அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவா. அதுல அந்நிய நுகம், திருமணத்துல அந்நிய நுகம், இதெல்லாம் நிறைய வசனம் இருக்குது. வாட்சா எங்கேயோ போயிடும். அந்நிய நுகத்துல திருமணத்துல போய் பிணைக்கப்படுறது. தொழில்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்கும் தொழில்ல பிரச்சனை வரும். அவன் சொல்லுவான், என் சாமிக்கு நீ பூஜை பண்ணணுவான், இல்லை நான் பண்ண மாட்டேன்னுவான், இல்லை என் சாமிக்கு பிரச்சனை. அந்நிய நுகம். பிஸ்னஸ்ல பிரச்சனை, குடும்பம் திருமணத்துல பிரச்சனை, ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு பிரச்சனை. இதெல்லாம் என்னன்னா அந்நிய நுகம். அந்நிய நுகத்துல நீங்க பிணைக்கப்படக்கூடாது. சபை நீங்க வர்றீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அந்த சத்தியத்துல இங்கேயும் 1 2 தில்லாலங்கடி இருக்கும், அதுங்களோட இருக்கக்கூடாது. கரெக்டான நபரோட இருக்கணும், கரெக்டான நபரோட சேரணும், கரெக்டான நபரோட பேசணும். கொஞ்சம் நுகத்தை வச்சு பாரு. கொஞ்சம் பிரதர், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சர்ச்சில் கொஞ்சம் பழகி பார்க்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பிரதர், பாஸ்டர் இல்லை அப்படிங்கும்போது ஆஹா அந்நிய நுகம். அப்படியே கலட்டி வச்சுக்கிட்டு ஒரு நுகத்தோடையாவது ஊரெல்லாம் சுத்தலாம். என்ன பண்ணலாம்? ஒரு நுகத்தையாவது வச்சுட்டு ஒன்னையாவது நீ பிடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்தலாம். ஆனா நீ அவ மேல ஒரு நுகத்தை வச்சுட்டா அந்நிய நுகம். என்ன நுகம்? அதெல்லாம் பைபிள் படி வாழ முடியுமா? அப்படி சொல்ற மாதிரியே வாழ முடியுமா? அப்படி இப்படிதான் இருக்கும் அந்நிய நுகம். என்ன நுகம்? அந்நிய. ஜாக்கிரதையா இருக்கும். அப்படியே நேரம் வரும்போது கொளுத்து கூடாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களை பத்தி கூட பாஸ்வேர்ட் சொன்னார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்நிய நுகம். அந்நிய நுகம் உடனே கொளுத்திடணும். என்ன பண்ணிடணும்? நீ கொஞ்சம் வச்சுட்டுன்னு வச்சுக்கோ, அந்த அந்நிய நுகம் உன்னை கரிச்சு 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 உன் முகத்துல நுகம் வைக்கிறது இடம் இல்லாம உன்னுடைய கழுத்தை பாதி கரையா மாதிரி கரைச்சிடும், சாப்பிட்டோம். அந்நிய நுகம். ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்துக்கும் தலை ஆட்டக்கூடாது, எல்லாத்துக்கும் ஓம் சாமி போடக்கூடாது. யோசிச்சு பாப்பா, அந்நிய நுகம் மாதிரி இருக்குதே ஏசப்பா. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் எப்படி பேசுவார், எப்படி உணர்த்துவார்? அப்படிதான் நீ உணர்ந்தாதான் அவர் உணர்த்துவார். நீ சிலதுங்கெல்லாம் உணராது. பாத்தீங்களா, நம்ம ஏதாவது சொன்னா அது அது அதுலயே அங்கேயே நிற்கும். அதுக்கு நல்லா தெரியும், அது தப்புனது நல்லா தெரியும். ஆனா தெரியாத மாதிரியே நம்ம கிட்ட பேசும். பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு நல்லாவே தெரியுது தவறு, ஆனாலும் பேசும். அந்நிய நுகம்.
என்னென்ன சொன்னேன்? அந்நிய அக்கினி, அந்நிய அக்கினி, அந்நிய சத்தம், அந்நிய போதனை, அந்நிய நுகம். எத்தனை பேர் நீங்க ஜாக்கிரதையா இருந்து நீங்கள் விழுந்து போகாதபடி? சபையில நிறைய பேர் நினைப்பாங்க அந்நிய நுகத்துல நீங்க பிணைக்கப்பட்டுருவாங்க, அந்நிய போதனைக்கு ஒப்பு கொடுத்து போயிடுவாங்க சபையை விட்டு. ஆனா ஒரு காலம் வரும், சபையில உண்மை உத்தமா நிக்கிறவங்களை ஆண்டவர் நாள் உயர்த்துற காலம் வரும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் நம்மை இந்த செய்தி மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.